சர்வதேச சாசனங்கள் சொல்லுது, இறந்தவர்களை யாரு நினைவேந்தரம், அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாளைக்கு அன்றகுமார திலீபனை வணங்க போறோம்னு சொன்னா நாங்க தடுக்க இயலாது, விட வேணும், நாங்க விட வேணும். ஏனென்று சொன்னால் அப்பதான் அந்த விடயம் ஒரு முக்கியத்துவம் பெறும், அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறும். நாங்கள் தடுப்பதன் ஊடாக அது சர்வதேச ரீதியாக எங்களை அது பலவீனப்படும். அதாவது உங்களுடைய அரசாங்கம் அல்லது இரட்டை வேடம் போடுகிறதா, தென்னிலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வடக்கில் உங்களை போன்றவர்களை வச்சு தமிழ் மக்களை ஏமாற்ற முனைகிறார்களா? உண்மை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும். எல்லா இனங்களும் சகோதரத்துவத்தோட ஐக்கியத்தோட இருக்க வேண்டும். ஆகவே ஒரு இனத்தை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றலாம்டா ஒரு காலம் நடக்காது. இவ்வளவு காலத்தின் ஃபெயிலியரே அதுதான், தோல்வி அதுதான். இது சட்டம் எல்லோருக்கும் சமமண்ட வசனம் இங்க இல்ல, தெற்குல தான். இந்த நாட்டுக்குள்ள வடக்கிலே ஒரு சட்டம், தெற்கிலே ஒரு சட்டம் தான் இப்பவும் இருக்கு. இதுதான் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்தது. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு வளமை போலவே எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராகவும், அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு சிறந்த அரசியல் ஆய்வாளராகவும், அத்தோடு இன்னும் பல பொதுப்பணிகளிலும் நன்மை மிக்க ஈழத்தமிழ் மக்களுக்கு தரக்கூடிய சிறந்த பேச்சாளராகவும் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபா. வணக்கம் நிர்வாணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் அரசியல் ஆய்வுக்களத்தில் இந்த வாரத்துக்கான நீங்கள் வளமையில் தருகின்ற தாயகத்தில் இடம்பெற்ற தகவல்களோடு தொடருவோம். தாயகத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காற்றலை கனிய மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைக்கு மக்கள் தொடர்ந்து 40 நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் தற்போது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக, கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் பெருமளவு மக்கள் மன்னாரிலிருந்து கொழும்பு, குறிப்பாக ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்பாக சென்று தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு தொடர்பாக 21ஆம் தேதி உத்தேச தியதி ஒன்று நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த அடுத்த கட்ட பணிகள் தொடர்பான செலவீனங்கள் பட்ஜெட் தொடர்பாகவும் அது நீதிமன்றத்தில் உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இலங்கையினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் இந்த போக்குவரத்து தற்போது யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக வடக்கில் இந்த வீதி விபத்துகளால் இறப்போரினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதன் காரணமாக அது தொடர்பான ஒரு சிறப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கூட்டத்தில் காங்கேசன் துறைமுகம் தொடர்பாக புனரமைப்பு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு இந்தியா ஒதுக்கிய நிதி போதுமானதாக இல்லை எனவும், அதனால் அதை மேற்கொண்டு சிறப்பாக செய்ய முடியாமல் இருக்கிறதாகவும், அதே நேரம் தாங்கள் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக மாற்ற மாட்டோம் என்பதையும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இது பல்வேறு தரப்பினருக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் தற்போது
அமைந்திருக்கிறது. அதே போல தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த மின்சார சபை ஊழியர்கள் கடந்த காலத்தில் உண்மையிலே இந்த தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த மின்சார சபை ஊழியர்களை வைத்துத்தான் தொழிற்சங்க போராட்டங்கள் பலவற்றை செய்தவர்கள். இன்று அவர்களுக்கு எதிராக அதே மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் வீதிக்கு இறங்கி இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு களசூழல் தான் தமிழர் தாயகத்திலும் தென்னிலங்கையிலும் காணப்படும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் காலகாலமாக நடந்த பிரச்சனைகள் அமர்ந்துள்ளது என்று நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் திலீபனின் நினைவேந்தல் வாரத்திலே திருவண்ணாமலையில் காவல்துறையினரால் திலீபனின் நிழல் படம் தூக்கி செல்லப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் ஊடகங்களில் கசிகின்றது. இது பற்றி என்ன நிலைப்பாடு அங்கே இருக்கின்றது? திலீபனது நினைவேந்தல் மிக முக்கியமான ஒரு விடயம். தமிழர் தாயகத்தில் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் அநேகமாக எல்லா இடங்களிலும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல திருகோணமலையில் இந்த திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற்றதன் பிற்பாடு போலீசாரினால் அந்த தியாகி திலீபனுடைய உருவப்படம் அகற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமூக வலைத்தளங்களில் பேஸ்புக் முகப்புத்தங்கள் போன்ற சமூக வலைத்தளங்களில் இந்த திலீபனுடைய நினைவேந்தல் தொடர்பாக பதியப்படுகிற பதிவுகள் உடனுக்குடன் அளிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலும் தற்போது காணப்படுகிறது. அதே நேரம் இந்த தென்னிலங்கையில் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் இந்த நினைவேந்தல்களை தடுக்க முடியாத ஒரு இக்கட்டுக்குள் எப்படி இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் இனவாதம் அற்றவர்கள், சட்டம் எல்லோருக்கும் சமம் என்ற பல்வேறு விடயங்களை முன்னகர்த்தி கொண்டிருப்பதன் காரணமாக உலக நாடுகளினுடைய கவனத்தை தங்களுக்கு சாதகமாக ஈர்த்து கொள்வதற்காக இதை ஓரளவுக்கு அவர்கள் சகித்து கொண்டிருந்தாலும், ஆனால் மறைமுகமாக இன்றைக்கு திருகோணமலை பகுதியை பொறுத்தவரையில் அது மூவின மக்கள் வாழுகிற ஒரு மாவட்டமாகத்தான் இருக்கு. அது சிங்கள மக்களினுடைய எதிர்ப்புகளை சமாளித்துக் கொள்வதற்காக சில வேளைகளில் இதை எதிர்க்கும் முகமாக இந்த நினைவேந்தல் படங்களை அகற்றி இருக்கலாம் என்றுதான் இங்கு பலரும் பேசுகிறார். ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒட்டுமொத்தமாக அகற்றப்படுவது அது ஒரு திட்டமிட்ட ஒரு இனவாதமாகத்தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தென்னிலங்கை அந்த ஆட்சியாளர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை இப்பொழுதும் பயங்கரவாத இயக்கமாக, பயங்கரவாத பட்டியலுக்குள் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பயங்கரவாத இயக்கமாக அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் இப்படியான விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் தியாகி திலீபன் அவர்களை வணக்கம் செய்ய வந்த சம்பவமும் ஒரு மாறுபட்ட நிலைமையை இங்கு ஊடக ரீதியாக உலகளாவிய ரீதியில் பல்வேறு கருத்தாடல்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஊடக அடக்குமுறைகள் இல்லாத ஒரு நாடாகவும் நீதி உள்ள நாடாகவும் கொண்டு வருவோம் என்று கூறுகின்ற இந்த அரசு ஒரு நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்த ஒருவனுடைய முகநூல் பகுதியில் இருக்கின்ற அவரை பற்றி எழுதுகின்ற தகவல் அழிபடுகின்றது என்ற போது இங்கே சமத்துவம் இல்லை, ஊடக அடக்குமுறை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக ஊடக அடக்குமுறை என்பதற்கு அண்மையில் இந்த செம்மணி விவகாரங்களை பெரிய அளவுக்கு கொண்டு வந்த ஊடகவியலாளர் குமணன் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 மணத்தியாலங்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வைத்து தடுத்து பல்வேறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பல ஊடகவியலாளர்களுக்கு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல், தங்களுடைய செய்திகளை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் தான் இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகிறது. இது கடந்த கால ஆட்சியாளர்களும் இப்படித்தான் பல ஊடகவியலாளர்களுக்கு உளவியல் ரீதியாக ஏற்படுத்திய தாக்கம். அதைவிட மோசமாக ஆரம்பத்தில் முன்னணியில் அதாவது பணியாற்றிய ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பல இருக்கிறது. ஆனால் தற்போது உளவியல் ரீதியான அச்சுறுத்தல் ஒன்று கொடுக்கப்படுகிறது.
முகப்புத்தகங்களில் பதிவீடு செய்பவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான் உளவியல் ரீதியாக கொடுக்கப்படுது. உதாரணமாக என்னுடைய முகப்புத்தகத்தில் நான் தியாகி திலீபனுடைய படங்கள் பதிவு செய்த பொழுது அது உடனடியாக அது தங்களுடைய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அப்பால் இருப்பதன் காரணமாக அதை தாங்கள் ரத்து செய்வதாக எனக்கு அந்த தகவல் அந்த முகப்புத்தகத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்றது. அது இப்படி ஒரு ஊடக ரீதியான அடக்குமுறை ஒன்று கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல இந்த ஆட்சியாளர்களும் தொடர முயற்சிக்கிறார். இன்னொரு பக்கமாக இருந்தால் சென்ற காலத்தில் பணிபுரிந்த நவநீதன் பிள்ளை அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார். நானும் ஒரு தமிழ் பெண் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் நீங்கள் உங்களுடைய கொள்கையை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து இதில் போராடுங்கள் என்றொரு கருத்துப்பட ஊடகத்திலே தகவல் வந்திருக்கின்றது. இதை பற்றிய பார்க்கின்ற பார்வைகள் வண்ணம் இருக்கின்றது அங்கே தாயகத்தில் ஊடகங்கள். கடந்த STS பதிவில் கூட நான் அதை தெளிவாக சொல்லியிருந்தேன். மனித உரிமை பேரவை தீர்மானங்களை நாங்கள் வெற்றி பேப்பர்களாக நினைத்துவிடக் கூடாது. அது ஒரு பாரிய நெருக்கடிகளை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் மறைமுகமாக தந்திரோபாய ரீதியில் இதை கையாள முயற்சிப்பது அவ்வாறான பின்னணிகள் பல இருப்பதன் காரணமாகத்தான். ஆகவே நவநீதம் பிள்ளை அம்மையாரை பொறுத்தவரையில் அவரை ஈழத்தமிழர்கள் வரலாற்று ரீதியாக எக்காலத்திலும் மறக்க மாட்டார்கள். ஏனென்றால் யுத்தம் முடிந்த கையுடன் அவர் அந்த காலப்பகுதியில் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்தவர். அவர் இங்கு தொடர்பான தடயங்களை பற்றிய ஒரு ஆய்வினை மேற்கொள்ள வருகிற போது கோட்டாபய ராஜபக்ச அவர்களினால் அந்த நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட மக்களினுடைய தடயங்கள் எல்லாமே துடைத்தெடுக்கப்பட்டு பல எலும்பு கூடுகள் எல்லாம் இராணுவ தளங்களுக்குள்ளே புதைக்கப்பட்டதாக செய்திகள் அப்போது வந்தது. அதைவிட கடலுக்குள்ளே கொண்டே புதைத்ததாகவும் செய்திகள் வந்தது. அவ்வாறான சூழ்நிலையும் அந்த அம்மையார் அந்த இடங்களுக்கு சென்று பார்த்த போது அன்றைய காலகட்ட பிறப்பில் விமல் வீரவன்ச அவர்கள் அவரை மிக கேவலமாக விமர்சித்த சம்பவங்களும், மேர்வின் சில்வா அவர்களும் அதைவிட கேவலமாக விமர்சித்த சம்பவங்களும் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு துணிச்சலான பெண்மணியாக அந்த விடயங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த ஐநாவில் ஒரு அறிக்கையாக பதிவீடு செய்தவர். அது மாத்திரமல்ல, ஆணையாளராக இருந்து விலகுகிற போதும் பல விடயங்களை எடுத்துக்காட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லை, இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலை தட்டி கழிக்கிறது, அதனை தட்டி கழிப்பதன் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் பலவீனப்படுகிறார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். நீங்கள் குறிப்பிட்டது போல இம்முறையும் அவருடைய அந்த நம்பிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய தென்பாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை பாதிக்கப்பட்ட மக்களும் அப்படித்தான் வரவேற்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் இதற்கு குரல் கொடுப்பவர்களாக மட்டும் இல்லாமல் இதற்கு வலி சேர்ப்பவர்களாக மாற வேண்டும். நான் நினைக்கிறேன் இம்முறை மனித உரிமை பேரவைக்கும் ஆணையாளருக்கும் அது சார்ந்த நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கிற கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை பல்வேறு கடிதங்களின் ஊடாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெளிவு இம்முறை எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக சில வேளைகளில் அமையாவிட்டாலும் தொடர்ச்சியான நெருக்கடிகளை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே அம்மையார் குறிப்பிட்டது போல நம்பிக்கை இழந்து விடாமல் நாங்கள் தொடர்ந்து போராடவும். ஊடகங்களில் பரவப்பட்டது போல நானும் ஒரு தமிழ்ச்சி என்ற அந்த ஒரு ஆதங்கத்தோடு அவர் இந்த ஐநாவில் இருந்து பணியாற்றிய போது விட்ட தகவல் போலவே இதுவும் ஒரு ஆதங்கமான ஒரு தகவலாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புலம்பெயர் நாடுகளிலும் கூட. இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இடையில் இருந்தது இந்த திலீபன் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் மீண்டும் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்குள் இந்த திலீபன் நிகழ்ச்சி நடத்துகின்ற விடயங்களில் வாக்குவாதங்கள் ஊடக பரப்பில் இன்னும் நாங்கள் திருந்தவில்லையா, திருந்துவதற்கு இன்னும் காலங்கள் இருக்கின்றதா? இந்த விடயத்தில் உண்மையிலே பலர் நினைக்கிறார்கள் என்னென்றால் இதை வைத்து அரசியல் கதிரைகளை பிடித்து விட வேண்டும் என்றுதான் சிலர் நினைக்கிறார்கள்.
அது உண்மையில ஒரு பெரிய தவறு. உண்மையில தியாகி திலீபனுடைய தியாகம், இந்த மாவீரருடைய தியாகம் என்பது அரசியல் கதிரைக்கானது அல்ல. அது ஒரு இனத்தின் விடுதலைக்கானது. இனத்தின் விடுதலைக்கானது தான் இந்த தியாகம் என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் நினைப்பானா இருந்தால் இப்படியான போட்டி பொறாண்மைகள், இப்படியான அடிபாடுகள், இப்படியான கீழ்த்தனமான விமர்சனங்கள் இருக்க வேண்டிய தேவை இல்லை. உண்மையில் இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தியாகி திலீபன் அவர்களை நினைவேந்த, அதாவது வணங்க வருகிற போது அப்படியான முறையில் நடந்து கொண்டது என்னை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த வணக்கம் என்பது இறந்தோரை யாரும் வணக்கம் செய்யலாம், நினைவேந்தல் செய்யலாம். ஆனால் அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர்களை கொச்சைப்படுத்தியோ அவர்களுடைய உருவப்படங்களை அகற்றுவதோ அதை எடுத்து செல்வதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த விடயத்தில் சந்திரசேகரம் அவர்கள் நினைவேந்தி விட்டு திரும்புகின்ற போது அந்த தரப்பு அவரிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இப்பொழுது வழிபட்டு விட்டு செல்லுகிறீர்கள், நீங்கள் உண்மையிலே உங்களுடைய ஆட்சியாளர்கள் சொல்லித்தான் இங்கு வந்தீர்களா அல்லது நீங்களாக வந்தீர்களா? அதாவது உங்களுடைய அரசாங்கம் அல்லது இரட்டை வேடம் போடுகிறதா? தென்னிலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வடக்கில் உங்களை போன்றவர்களை வைத்து தமிழ் மக்களை ஏமாற்ற முனைகிறார்களா? உண்மை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டிருக்க. நாளைக்கு அன்றகுமார திலீபனை வணங்க போறோம்னு சொன்னா நாங்க தடுக்க இயலாது, விட வேணும், நாங்க விட வேணும். ஏனென்று சொன்னால் அப்பதான் அந்த விடயம் ஒரு முக்கியத்துவம் பெறும், அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறும். நாங்கள் தடுப்பதன் ஊடாக அது சர்வதேச ரீதியாக எங்களை அது பலவீனப்படுத்தும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சர்வதேச நாடுகள் சொல்கிறது இலங்கை அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் நினைவேந்தலை தடுக்க முடியாது. சர்வதேச சாசனங்கள் சொல்லுது இறந்தவர்களை யாரு நினைவேந்தலாம், அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆகவே அவ்வாறு அந்த சர்வதேச சாசனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக நாடுகள் சொல்லுகிற போது நாங்கள் வணங்க வந்தவரை திருப்பி அனுப்புவது என்பது அது எங்களை பொறுத்தவரையில் ஒரு முழு முட்டாள்தனமான வேலை. நாங்கள் இனி விவரிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும், அவர்கள் ஒரு பிழையானவர்கள். ஆனால் அந்த பிழையானவர்கள் வணங்கிவிட்டு வருகிற போது அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். சண்டை பிடிக்க வேண்டும் என்று இல்லை, அதையும் ஒரு தந்திரோபாயமாக கேட்டு அதை எங்களுடைய பக்கம், அந்த அரசியலை, அந்த கவனத்தை எங்களுடைய பக்கம் திருப்பி இருக்கலாம். இது அவர்கள் பக்கம் பல நல்ல விமர்சனங்கள் போகக்கூடிய வகையில் அந்த விடயம் அமைந்திருக்கிறது. மற்றது ஒரு தரப்பு ஒரு நினைவேந்தலை எங்களுக்கு மட்டும்தான் என்று உரிமை கோர முடியாது. தற்போது அது விடுதலை புலிகள் அமைப்பு என்று சொன்னால் அவர்கள் உரிமை கோர முடியும். ஏனென்றால் அந்த அமைப்பு சார்ந்த பிரதிநிதி தான் தியாகி திலீபன் அவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு அமைப்பு சார்ந்து உரிமை கோருவதற்கு குறித்திருக்கிறது. ஆனால் தற்போது யாரும் அவரை நினைவேந்தலாம். ஆனால் இதில் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஒற்றுமையாக நினைவேந்துவதுதான் காலத்துக்கு பொருத்தம். அப்படி என்று சொன்னால் ஒரு நினைவேந்தல் குழுவை போட்டிருக்க வேணும். இப்பொழுது அடிபடுகிற தரப்பு பிரதான தரப்பாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்துல பல நினைவேந்தல் குழுக்கள் ஒரு சில ஆண்டுகள் செய்துவிட்டு பிறகு மறைந்த இல்லாமல் போன தரப்புகளும் இருக்கு. அவையான இந்த தரப்பு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தரப்பு எல்லோரையும் அரவணைச்சு செய்கிற போதுதான் இந்த தியாகத்தினுடைய வெகுமதி எதிர்கால சந்ததிக்கு புரிந்து கொள்ளும். போராளிகள் ஒவ்வொருவரும் போராட்டம் நடக்கிற போது மாவீரர் ஆகும் வரையும் தன்னுடைய மனதிலே இருந்தது சாவரும் போதிலும் தனலிடை வேகிலும் சந்ததி தூங்கார். வருகிற போதிலும் தனலிட நெருப்புக்குள்ள வேகிற போதிலும் இதை மறக்காத என்ற எண்ணப்பாட்டுடன் தான் அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணில விதியாகி இருக்கிறார். அவை இந்த விடயத்தின் அடிப்படையில இந்த அடிபாடு என்றது என்ன பொறுத்தவரையில ஒரு அருவருப்பான, வணங்க வாரவர்களை உடனடியாக துரத்துறது என்றது அதுவும் ஒரு அருவருப்பான விடயம். நீங்க இன்றைக்கு உண்மையில சந்திரசேகரத்தை வணங்க விட்டுட்டு வரைக்குள்ள 4 கேள்வி கேட்டிருந்தால் சந்திரசேகரத்துக்கு சரியா உரைச்சிருக்கு, நான் செய்த வேலை பிழையான வேலை, அவங்களை ஒரு பயங்கரவாதிகள் தடை பண்ணி இருக்கிற நம்முடைய அரசு தடை எடுக்காமல் நாம் வணங்கி இருக்கிறது
எனக்குள்ள பிள்ளை என்ற ஒரு குற்ற உணர்வை அவருக்குள்ள ஏற்படுத்தி இருக்கோம். இன்றைக்கு அவர் அதை ஒரு அரசியலாக்கிட்டார். அவை இப்படியான நிலப்பாடுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எதிரியாக பார்க்க கூடாது. இன்றைக்கு விடுதலை போராட்டம் நடக்கல பல கட்டங்கள்ல எதிரியோட கதைச்சு சண்டைகளை விட்டு சென்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. போர், உக்கிரமான போர் நடக்கிற போது சிலவள விடுதலை புலிகள் தரப்பில போராட்ட அணி களம் புரஞ்சதா இருந்தால் தந்திரோபாயமாக எதிரியோட கதைச்சு இந்த இடத்துல யுத்தம் இப்ப வேண்டாம், நாங்க ஆளையாள் பின்வாங்கி கொண்டு போவோம் என்று போன சந்தர்ப்பங்களும் இருக்குது. தந்திரோபாயமாக அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைக்கு தமிழீழ விடுதலை புலிகள தலைவர் போனது சில நேரங்கள்ல தங்களை அடுத்த கட்டம் தயார்படுத்தி கொள்றதுக்காகவும் பேச்சுவார்த்தைக்கு போன சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே நாங்கள் எதிரியை தொடர்ந்து எதிரியா பார்த்து கொண்டிருக்கணும் இல்லை, தந்திரோபாய நகர்வுகளையும் இடையிடையே நாங்க செய்து பார்ப்போம். ஆகவே இப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியல் நீரோட்டத்துக்குள்ளதான் நிக்கிறோம். ஜனநாயக அரசியல் என்று சொல்றது கலந்துரையாடல், பேச்சுவார்த்தை, இப்படியான சந்திப்புகள் ஊடாகத்தான் எங்கட தந்திரோபாயத்தை வெளிக்கொண்டு போகும். ஆகவே வணங்குறது என்ற ஒரு நாடகத்தை ஏற்படுத்த வந்தவைய நாங்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்ட சரியான தந்திரோபாயத்தை அதில கையாண்டிருந்தால் இன்றைக்கு அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. துறைமுக விவகாரம், இந்தியாவின் நிதி போதாமையால் நாங்கள் அதை முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால், அப்படியானால் இலங்கை அரசாங்கத்திடம் வருகின்ற நிதியில் வடமாகாணத்தில் எந்த ஒரு புனரமைப்பும் செய்ய மாட்டார்களா? இதன் கருத்து எப்படி இருக்கின்றது? பொருட்படுத்தல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் இந்த விவகாரம் பேசப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் தான் அமைச்சர் பிமல் ரட்நாயகாவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பிமல் ரட்நாயகா பதில் கொடுத்த போது அவர் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்தியா இதுக்கு மேலதிக நிதி தர மறுத்திருந்தால் நாங்கள் அவர்களிடம் கேட்டு நிதியை உங்களுக்கு பெற்று தரவா என்று கூட அவர் கேட்டிருந்தார். அந்த வேளையில் பிமல் ரட்நாயகா அவர்கள் சொல்லியிருந்தார், இல்லை, நாங்கள் மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்காவும் கேட்டு அதுக்கு நிதி கிடைக்கவில்லை என்ற தோரணையில் அவருடைய பதில் அமைந்திருந்தது. அதைவிட அவர் இன்னொரு படிமேல் போய் சொன்னார், தாங்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் ஒலிவில் துறைமுகத்தையும் தான் வாணிப துறைமுகமாக மாற்ற நினைக்கிறோம், காங்கேசன்துறை துறைமுகத்தை அப்படி வாணிப துறைமுகமாக மாற்ற நினைக்கவில்லை. இதில் உண்மையிலே ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், விமல் ரட்நாயக்காவுக்கோ அல்லது அன்ற தரப்புக்கோ காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய ஆழமான நீண்ட புராதன வரலாறு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லாவிட்டால் அறிய வேணும் அவர்கள். இலங்கையில இன்றைக்கு இருக்கிற துறைமுகத்தில கொழும்பு துறைமுகம் செயற்கை துறைமுகம், அதுக்கு பின்னால அதாவது இந்த யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த அம்பாந்தோட்ட ஒலிவில் துறைமுகங்கள் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த துறைமுகங்கள் பாரதத்துக்கு முதல் பல நூற்றாண்டுகளுக்கு முதல் இலங்கையின் முதல் ஆரம்ப வர்த்தக துறைமுகங்கள்ல காங்கேசன்துறை துறைமுகம் ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆரம்ப கால பெயர் அதுதான். மன்னார் துறைமுகம் மாதோட்ட துறைமுகம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஊறுகாவல் துறை வடக்கில தான் அந்த காலத்துல மிக முக்கியமான வர்த்தக துறைமுகங்களே இருந்தது. அப்படியான ஒரு வர்த்தக துறைமுகத்தை அவர் தாங்கள் வர்த்தக துறைமுகம் ஆக்க மாட்டோம் என்றதின் இனவாத நோக்கம் என்னென்றால், வடக்கு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிடும், வணிக கப்பல்கள் வந்தால் பொருளாதாரம் அதிஉச்சமாக வளர்ச்சி அடைஞ்சிடும், இந்தியாவுக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலே கப்பல் போக்குவரத்து வர்த்தக ரீதியாக விரிவாக்கம் பெறும் என்று சொன்னால் வடக்கில் இருக்கிற மக்களுக்கு மிக குறைந்த விலையில பொருட்கள் கிடைக்கும், வடக்கில் இருக்கிற உற்பத்திகள் இந்தியாவுக்கு உடனுக்குடனே ஏற்றுமதியாக கூடியதா இருக்கும். இதால வடக்கு மாகாணம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துடும். ஆகவே இதுதான் என்ற உள்ளார்ந்த நோக்கம், வேற ஒரு நோக்கமும் இல்லை. ஆகவே அவங்க எங்களை ஏமாற்றுறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. அது இந்த சுயரூபங்கள் இப்ப வெளியில வருது. அம்பாந்தோட்ட துறைமுகம் சீனாவால் அமைக்கப்பட்டு அது உண்மையிலே புவியியல் ரீதியாக அந்த துறைமுகத்துக்குள்ள மணல் குவிஞ்சு கொண்டிருக்கு. மணலை அள்ளுறதுக்கே அவங்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஆழமாக்கி விட்டா ஒரு மணலும் பெற போறே இல்லை. தண்ணி போதுமான தண்ணி நிற்கும். எத்தனையோ ஆயிரம் தொன்
வணிக கப்பல்களை உள்ளூர் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய செட்டப்புகள் எல்லாம் இருக்கு. அப்படியான ஒரு பூகோள அமைவு தான் கேகேஎஸ்ல இருக்கு. காங்கேசன் துறையில எங்களுக்கு இயற்கையான கூட தான் அடுத்தது திருகோணமலை ரிங்கோ காபர். ஆகவே இப்படியான விஷயங்கள் எல்லாம் வடக்கில கிழக்கில இருக்கிறது. பொருளாதார ரீதியான மேம்பாட்டுக்கு இது பெரிய உந்து சக்தியாக இருக்குமன்றதெல்லாம் அவைக்கு தெரியும். சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் காட்டுமா போல அவர்கள் இங்கே ஒரு துறைமுகம் இருக்குது, இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லி எங்களை காட்ட முயற்சிக்கிறாங்க. வடக்கில வந்து ஏர்போர்ட் சீபோர்ட் ரெண்டும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டு வணிக முறைக்கு உட்படுத்தப்படுமா இருந்தால் வடக்கு மாகாணம் நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு டெவலப் ஆகும். அதிகூடின வருமானங்களை பெறக்கூடிய துறைமுகமாகவும் விமான நிலையமாகவும் கலாலியும் கேகேஸும் மாறும். இது அவங்களுக்கு தெரியும். ஆகவே அதனாலதான் அவங்க திட்டமிட்டு காட்டுறேன். இன்றைக்கு பலாலி விமானத்தளம் போட்டாம் போட்டிருக்கு, சர்வதேச விமானத்தளம். ஆக சென்னைக்கும் பலாலிக்கும் இடையில தான் பிளைட் ஓடுது. அங்க வந்து இறங்கினவன் வாஷ்ரூமுக்கு போனால் பார்த்தா தெரியும், சாதாரண வீடுல கூட அப்படி ஒரு வாஷ்ரூம் இருக்காது. அப்படி கேவலமான முறையில் இருக்குது அங்க நிலப்பாடு. ஆகவே அதை டெவலப் பண்ணணும், அதை விருத்தி செய்து கொடுத்தால் அது இந்திய தமிழர்கள் அதுல பலன் பெற்றிடுவினும் இது ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மையமாக மாறிவிடும். இன்றைக்கு கட்நாயக்காவுக்குள்ளால வாரது தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில இருந்து பெருமளவு வாரது தமிழாக்கள் தான் கூட வாராங்க. உள்நாட்டு ரீதியா டூரிஸ்டை விட, உல்லாச பயணிகளை விட உள்நாட்டு ரீதியா கூட வந்துறங்கிறது வந்து தமிழாக்கள் தான். அப்ப அவ்வளவு பேரும் எங்க வருவாங்க? பலாலிக்கு தான் வருவாங்க. இன்றைக்கு இந்தியாவில இருந்து ஒரு பொருளை ஏற்றி கொண்டு கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு போய் கொழும்பு துறைமுகத்தில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு எவ்வளவுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது இங்க வணிக துறைமுகம் இருக்குமா இருந்தால் 3 மணித்தியாலத்துல கேகேஎஸ்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கோ தூத்துக்குடிக்கோ சென்னைக்கோ எங்கட உற்பத்தி பொருள் போகும். வெங்காயமோ இளநியோ முந்திரிய பழமோ எதுவோ உடனே போகும். அதே நேரம் 3 மணித்தியாலத்துல சென்னையில இருந்தோ தூத்துக்குடியில இருந்தோ நாகப்பட்டினத்துல இருந்தோ கேகேஎஸ்க்கு பேர். அங்க இருக்கிற பொருளுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இப்ப நாங்கள் பொருளின் விலையை விட 2 மடங்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த துறைமுக வசதிகள் ஏர்போர்ட் வசதிகள் எல்லாம் சீரா இருக்கும் என்றால் அங்க இருக்கிற உற்பத்தி பொருளுக்கு நாங்கள் 5% அந்த பொருளின் 5% டிரான்ஸ்போர்ட் செலவோட நாங்கள் அந்த பொருட்களை எடுக்க இயலும். ஆகவே இது திட்டமிட்ட சரி. கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு மனோநிலையில இருந்தினமோ இவையும் அதுதான். அதுல இன்னும் மாற்றம் இல்லை. கனவேருக்கு கோபம் பெறும். கடந்த கால ஆட்சியாளர்கள் மாற்றம் செய்யல, இவர்கள் மாற்றம் செய்வோம் என்று சொல்லி வந்தவையாவது செய்யுமோடு தான் நாங்க சொல்றோம். இந்த நாடு முன்னேற்ற வேணும், எல்லாருக்கும் சந்தோஷமா வாழ வேணும், எல்லா இனங்களும் சகோதரத்துவத்தோட ஐக்கியத்தோட இருக்க வேணும். ஆகவே ஒரு இனத்தை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றலாம்ன்றா ஒரு காலம் நடக்காது. இவ்வளவு காலத்தின் ஃபெயிலியரே அதுதான், தோல்வி அதுதான். ஒரு இனத்தை நோகடிச்சு அழிச்சு அவங்களோட பொருளாதாரத்தை அழிச்சு கொண்டு வாழலாம் என்று நினைக்கிறது அது ஏற்புடையதில்லை, அது தர்மம் இல்லை, அது நடக்காது. இதைத்தான் இவர்கள் தொடர்ந்தும் கையில் எடுத்து எங்கட மக்கள்கிட்ட தலையில மிளகாய் அரைக்க போயினோம்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு விமோசனம் இல்லை. ஸ்டூல்ல வந்திருந்து சோறு சாப்பிடுற ஜனாதிபதியை பார்த்து பரிகாசிக்கிற நாங்கள் இருக்கும் வரையும் எங்களுக்கு விமோசனம் இல்லை. ஆகவே இப்படி நாங்கள் இந்த சின்ன சின்ன படங்களை பார்த்து பெருசா யோசிக்கிறோம், பெருசா அதை கதைக்கிறோம். இன்னைக்கு வவுனியா வடக்குல என்ன நடக்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இவர்களா இப்படி செய்யணும். கடந்த கால ஆட்சியாளர்களை விட மோசமா வவுனியா வடக்குல ஏக்கர் கணக்கா காடுகளை அழிச்சு 6000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றத்துக்கு தீவிரமான வேலை நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ரவியரன் எம்பி பல இடங்கள்ல இது சம்பந்தமாக கழிச்சு கொண்டிருக்கிறார். அந்த விடயங்களை போய் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்துல சுருக்கு வேலை பாவிக்க கூடாதுன்னு கடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிங்கள மீனவர்கள் சுருக்கு வேலை பாவிச்சு மீன் பிடிக்கிறாங்க. தமிழாக்கள் போட்டு பிடிச்சா உடனே குற்றம், உடனே சட்டம் பாயுது. ஆகவே இப்படியான ஒரு சூழல்ல தான் இப்போதைய ஆட்சி முறை போய்கொண்டிருக்கு. ஆகவே இது சட்டம் எல்லோருக்கும் சமமண்ட வசனம் இங்க இல்லை, தெற்குல தான். ஆனால் இந்த நாட்டுக்குள்ள வடக்கிலே ஒரு சட்டம், தெற்கிலே ஒரு சட்டம் தான் இப்பவும் இருக்கு. இதுதான் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்தது.
உண்மை உண்மை. பேச்சில் மட்டும் இருக்கின்ற விடயங்கள் செயலில் வருவது மிக கடினமாக இருக்கின்றது என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது, சிறப்பாக இந்த வார அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருந்து பல விடயங்களை கருத்தாடல்களை கொண்டு வந்தீர்கள். நல்லது. இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு திரு சபா கோதாஸ் அவர்கள் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும், அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் சிறந்த மிக பொதுப்பணிகளை செய்கின்றவராகவும் இருக்கின்றார். சபா கோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்திருந்தார். நன்றி சபா. அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி தேவாண்ணா. நல்ல உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்திருந்தோம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.